ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சுயசார்பு இந்தியா இயக்கம் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இளைஞர்கள் எளிதாக தொழில் செய்வதற்கு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். EOS-01 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கான இணையதள விண்ணப்ப முறையை மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 15 மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள 78 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. அத்துடன் வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்றது. மொத்தம் 55.22% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை வரும் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நாட்டின் தேவையின் அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் என்று புதிய IIT பட்டதாரிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் சாதாரண மக்களையும் கண்டறிந்து ஈடுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுயசார்பு இந்தியா இயக்கம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக அவர் தெரிவித்தார். புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இளைஞர்கள் எளிதாக தொழில் செய்வதற்கும் சுயசார்பு இந்தியா இயக்கம் உதவுவதாக கூறினார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பத் துறையை பொறுத்தவரை வீட்டில் இருந்தபடியோ அல்லது வேறு எங்கிருந்தோ பணியாற்ற முடியாது என்ற சட்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். இதன் மூலம் சர்வதேச அளவில் நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை போட்டியிட முடியும் என்றும் திறமையான இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியாவில் பெரு நிறுவனங்களுக்கான வரி குறைவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 50,000த்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நாட்டில் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 5 வருடங்களில் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் நிறுவனங்களுக்கான காப்புரிமை 4 மடங்கு அதிகமாக அளிக்கப்பட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்தியாவின் EOS-01 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் PSLV-C-49 ராக்கெட் மூலம் இன்று பிற்பகல் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு அதன் துருவ வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து மேற்கொள்ளப்படும் இவ்வாண்டின் தனது முதலாவது செயற்கைக்கோள் ஏவும் பணியை செவ்வனே நிறைவேற்றியுள்ளது. PSLV-C-49 ஏவு வாகனம் இந்தியாவின் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS-01 மற்றும் 9 சர்வதேச வாடிக்கையாளர்களின் சிறு செயற்கைக்கோள்களை சுமார் 575 கிலோமீட்டர் உயர துருவ வட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. முதலில் PSLV இன்று மாலை மணி 3:02 கிளம்புவதாக இருந்தது. ஆனால் அங்கு நிலவிய அசாதாரண காலநிலை காரணமாக சுமார் 10 நிமிடங்களுக்கு அது ஒத்திவைக்கப்பட்டு மணி 3:12 ஏவப்பட்டது. சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து சீறி கிளம்பிய PSLV-C-49 முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட அதன் பாதையிலிருந்து சற்றும் பிசகாமல் சீராக தன் பயணத்தை மேற்கொண்டது. அதைத் தொடர்ந்து PSLV-C-49 சர்வதேச வாடிக்கையாளர்களின் செயற்கைக்கோள்களை ஒன்றன் பின் ஒன்றாக விண்ணில் செலுத்தி தனது பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. இதற்காக அயராது உழைத்த அறிவியலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை பாராட்டிய இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் அவர்கள் அயராது பாடுபட்டு பல்வேறு சவால்களை மேற்கொண்டு இந்த வெற்றியை ஈட்டியுள்ளார்கள் என்றார். அவர் இன்று மேற்கொண்ட முக்கிய அறிவிப்புகளில் ஒன்று SSLV எனப்படும் புதிய வகை செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் ஆகும். சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் எனப்படும் SSLV என்ற ராக்கெட் மிக குறுகிய கால அவகாசத்தில் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு தயார்படுத்தக்கூடியதாகும். ஒரே பயணத்தில் பல செயற்கைக்கோள்களை பல்வேறு உயரங்களில் செலுத்தவும்
அது திறன் கொண்டதாக அமைந்திருக்கும் என்பது தனி சிறப்பாகும். சென்னையிலிருந்து ஜெயசிங். நாட்டின் வேளாண்மையை நீடித்ததாகவும் லாபகரமாகவும் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். ஆச்சாரியா என்.ஜி. ரங்காவின் 120வது பிறந்த தின கொண்டாட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சிறந்த சுதந்திர போராட்ட வீரராகவும் விவசாயிகளின் தலைவராகவும் நாடாளுமன்றவாதியாகவும் ஆச்சாரியா என்.ஜி. ரங்கா திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டார். நோய் தொற்று காலத்தில் வேளாண்மை துறை திறம்பட செயல்பட்டதாக திரு வெங்கையா நாயுடு மகிழ்ச்சி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாட்டை பாதுகாக்கும் பணியில் தீரத்துடன் செயல்பட்ட ராணுவ வீரர்களின் நலனுக்காக ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ராணுவத்தினரின் சேவைக்கு தாம் வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கான இணையதள விண்ணப்ப முறையை மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தொடங்கி வைத்தார். கோவிட்-19 பாதிப்பை தவிர்க்கும் வகையில் இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவில் தங்குமிடம், யாத்ரீகள் தங்கும் காலம், போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் இதர வசதிகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளையும் அவர் அறிவித்தார். மும்பையில் உள்ள ஹஜ் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு ஹஜ் பயணத்தின்போது கோவிட்-19 பரவலை கருத்தில் கொண்டு தேசிய மற்றும் சர்வதேச வழிகாட்டு நெறிமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்படும் என்று தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் ஹஜ் யாத்திரை திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கோவிட்-19 தொற்று இல்லை என்ற சான்றிதழ் அளிக்கப்பட்ட பின்னரே யாத்ரீகர்கள் சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக 21 நகரங்களிலிருந்து ஹஜ் விமானங்கள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது அகமதாபாத், பெங்களூரு, கொச்சின், தில்லி, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கத்தா, லக்னோ, மும்பை மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய 10 நகரங்களில் இருந்து மட்டுமே ஹஜ் விமானங்கள் இயக்கப்படும் என்று அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார். ஹஜ் பயணம் செய்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாளாக டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மூலமாகவும் நேரடியாகவும் ஹஜ் மொபைல் செயலி மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு குறைந்தபட்ச ஆதார விலையின் அடிப்படையில் நெல் கொள்முதல் 19.42% அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 20,50,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கும் சுமார் 46,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. நடப்பு காரிஃப் பருவத்தில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, உத்தராகண்ட், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், கேரளா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 243 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு இதுவரை நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கேலோ இந்தியா திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்க புதிதாக 6 மையங்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஸ்ஸாம், மேகாலயா, தாமன் மற்றும் தையூ, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் சிக்கிமில் உள்ள மையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்காக சுமார் 67 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கவுதமலா நாட்டில் பெய்த கனமழையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 150ஆக உயர்ந்துள்ளது. கோஜா என்ற பகுதியில் சுமார் 100 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு அலெஜாண்ட்ரோ கிளமெட்டை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சுயசார்பு இந்தியா இயக்கம் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இளைஞர்கள் எளிதாக தொழில் செய்வதற்கு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். EOS-01 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கான இணையதள விண்ணப்ப முறையை மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.